தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். கர்த்தருடைய ஆலயத்துக்குள் அவன் ஆசாரி, அவன் நல்ல பலப்பட்டான். நல்ல கர்த்தர் அவன் கையை நல்ல பலப்படுத்தி ஐஸ்வர்யவன் ஆக்கி அவன் ராஜா பலப்பட்டுட்டான். பலப்பட்ட உடனே அவனுடைய இருதயம் மேட்டிமையாகி அவன் என்ன செய்தான்னு கேட்டிங்கன்னா, தூபம் காட்டுகிற கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடே கூட கர்த்தரின் ஆசாரியரான 80 பேர் அவனோடே பிரவேசித்து அவனுக்கு எதிர்த்து நின்று, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிற உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கு அடுக்கும், நீ வெளியே போ என்று சொல்கிறான். ஆனால் அவன் அங்கே நின்றுட்டு கோபமாக பார்க்குறான். யாரா நீங்கள் வந்து என்கிட்ட சொல்கிறது, ஆசாரியர்கள் என்னகிட்ட வந்து சொல்கிறீங்கன்னு சொல்லி அவன் கோபமாக பார்க்கும்போது அந்த பரிசுத்த ஸ்தலத்திலேயே அவன் குஷ்டரோகி ஆகிட்டான். பல வருஷங்கள் அவன் குஷ்டரோகி ஆகி அந்த தனி அறையில் அவன் இருக்க வேண்டிய பரிதாப நிலை வந்தது. ஏன் அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் அவனை அடித்தார்? ஏனென்றால் அது அவனுடைய வேலை அல்ல. அவன் ஆசாரியனுக்கு முன்பா இவன் நினச்சிட்டான், நம்ம ராஜாவாக இருக்கிறோம், நாம் போய் எப்படி ஒரு ஆசாருக்கு முன்பு நிற்கட்டும், அவன் வந்து என்னை விட குறைஞ்சவன், நான் அவனுடைய வேலையை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி போய் நின்னதுனால என்னத்தை இழந்தான்னு கேட்டிங்கன்னா, சரீர சுகத்தை இழந்து அவன் வந்து குஷ்டரோகியாக மாறி போயிட்டான். சரீர பலனை இழந்தான், அவனுடைய ராஜஸ்தானத்தை இழந்தான், எல்லாத்தையுமே இழந்தான். இப்போ வேதத்தில் இந்த மிக முக்கியமான 2 சம்பவங்கள் நமக்கு எச்சரிக்கை உண்டாக்குறது. அவனுக்கு என்னென்ன வேலையை ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய அழைப்பில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உன்னை என்ன அழைப்பில் அழைச்சிருக்காரோ அந்த அழைப்பில் தான் ஒருத்தன் நிலைச்சிருக்கணும். அடுத்தவனுடைய அழைப்பில் அவன் வந்து பிரவேசிக்கவே கூடாது. அது பிரவேசிப்பானால் அது தேவ தண்டனையை அனுபவிக்க வேண்டியதாக அவன் வந்துவிடும். ஆசாரி அவனுடைய வேலையில் நின்றுக்கிடணும், ராஜா அவனுடைய வேலையில் நின்றுக்கிடணும், தீர்க்கதரிசி அவனுக்கு பகிர்ந்த அளவின்படியே அவனுக்கு கொடுத்த பங்கின்படியே நிற்கணும். அந்த பிரமாணத்தை அவர்கள் மீறுவார்கள், ஆனால் அவர்கள் தேவ தண்டனைக்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த 2 பேரும் மன மேட்டிமையினாலே அவர்கள் ஆசாரியர்களுக்கு ஏற்று நின்ற போது அவர்கள் அழிந்து போனார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆகினாலே இந்த ராஜாக்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் தங்களுடைய பாவ நிவர்த்திக்காக அல்லது ஆசாரியத்துவத்துக்காக எங்கே தான் போகணும்னு கேட்டிங்கன்னா ஆசாரியங்கிட்ட தான் போகணும்.